என்னோட பேர் வந்து தீரன். ப்ரீ வெட்டிங் வெரிஃபிகேஷன், போஸ்ட் வெட்டிங் ரிசர்ச், டீனேஜ் மானிட்டர், இந்த 3 மட்டும்தான் இங்கே நடக்கும். ஏகப்பட்ட மனைவி, ஏகப்பட்ட கணவன், ஏகப்பட்ட குழந்தைகள் பரிதாபமான நிலைக்கு இன்னைக்கும் தள்ளப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. மோஸ்ட் எல்லாருமே இந்த ஆக்சிடென்ட்டை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இங்க வந்து அட்மிட் ஆகிறா. இவங்க ஏன் ஆக்சிடென்ட் ஆகுறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு இடத்துல எஜுகேஷன் இல்லை. வணக்கங்க எல்லாத்துக்கும். என்னோட பேர் வந்து தீரன். ரெண்டாவது, தீரன்றது வந்து என்னோட புனைப்பேர் தான், என்னோட ஒரிஜினல் பேர் கிடையாது. ஸ்பைக்கிங் மேரேஜ் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டோட ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அண்ட் திங்க் இந்த மேரேஜ் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் உருவான கதையும், இந்த மேரேஜ் இன்ஸ்டியூட் தேவையில்லையான்றதை பற்றியும் உங்களுக்கு சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துறேன். ஸ்பைக்கிங் டிடெக்டிவ் அதோட சிஇஓ தான் நான். லாஸ்ட்டாக ஒரு 10 இயர்ஸாக டிடெக்டிவ் ஏஜென்சி ரன் பண்ணுறேன். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையும் மோர் தென் ஒரு 2 லட்சம் கேஸுக்கு மேலே கிராஸ் பண்ணியிருக்கோம். டிடெக்டிவ்னால் நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி க்ரைம் சீன்லாம் இங்கே வராது. பியூர்லி வந்து ஃபேமிலி சப்ஜெக்ட், மேட்ரிமோனியல் டிஸ்ட்ரிபியூட், ப்ரீ வெட்டிங் வெரிஃபிகேஷன், போஸ்ட் வெட்டிங் ரிசர்ச், டீனேஜ் மானிட்டரிங், இந்த 3 மட்டும்தான் இங்கே நடக்கும். பாஸ்ட் 10 இயர்ஸில் இதை மட்டும்தான் பண்ணியிருக்கோம். எந்தெந்த ஏரியாவில் பண்ணியிருக்கோன்னா, அதை நான் சொன்ன மாதிரி காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையும் ஸ்பைக்கிங் டிடெக்டிவ் கால் பதிக்காத இடமே கிடையாது. எல்லா ஊருக்கும் போயிருக்கோம், எல்லா தரப்பு மக்களையும் பார்த்து பேசியிருக்கோம். ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒர்க் பண்ணதோட டோட்டல் ரிசர்ச், இது 10 வருஷம் வேலையும் சேர்த்து ரிசர்ச்சும் போயிருக்கு. என்ன ரிசர்ச் போயிருக்கோன்னா, ப்ரீ வெட்டிங் நம்மகிட்ட உள்ளே வருவாங்க ஃபஸ்ட்டு. எந்த ரேஷியோவில் வந்தாங்க அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு ஒவ்வொரு பிரான்ச்சில் இருந்தோம். நம்மளுக்கு பிரான்ச் வந்து மும்பை, சென்னை, மதுரை, திருநெல்வேலி, 4 பிரான்ச் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பிரான்ச்லேயும் ரேஷியோ இருக்குது. ஒரு மாதத்துக்கு ப்ரீ வெட்டிங் எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னா, ஒரு பிரான்ச்சுக்கு ஒரு 10 பேர் வருவாங்க. போஸ்ட் வெட்டிங் எத்தனை பேர் வருவாங்கன்னா, ஒரு 40லேருந்து 50 வருவாங்க. டீனேஜ் மானிட்டரிங் எத்தனை பேர் வருவாங்கன்னா, ஒரு 5 பேர் வருவாங்க. ஸோ இந்த 3 என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ப்ரீ வெட்டிங் வெரிஃபிகேஷன்றது வந்து ஒரு மாப்பிள்ளை பார்க்கும்போது, பொண்ணு பார்க்கும்போது அவங்க மேலே ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அப்பா அம்மா உடனே என்ன யோசிப்பாங்க, இந்த பிரச்சனை இருக்கா என்னன்றதை ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷன் பண்ணி போகணும். அப்போ ஞாபகம் வந்து இமீடியட்டாக வந்து கூகுளில் சர்ச் பண்ணுவாங்க, யாராவது பெஸ்ட் டிடெக்டிவ் இருக்காங்களா அப்படின்னு. ஸோ அதில் நம்ம வந்து 5 ஸ்டார் ரேட்டிங்கில் லாஸ்ட் 6 இயர்ஸில் இருக்கும். ஸோ ஸ்பைக்கிங் டிடெக்டிவ் இதுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரி பர்சன்ஸ் உள்ளே வருவாங்க. ரெண்டாவது போஸ்ட் வெட்டிங். போஸ்ட் வெட்டிங்னா மேல் ஆர் ஃபீமேல் போத்தாஸ். இப்போ ஒரு கல்யாணம் ஆன பொண்ணாக இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆன பையனாக இருந்தாலும் சரி, பிகினிங் ஒரு 2 மாதத்துலேருந்து 1 மாதத்துலேருந்தே அந்த மாதிரி கேசஸ் வந்திருக்கு. என் கணவர் சரியில்லை, மனைவி சரியில்லை, தெரியாமல் கல்யாணம் முடிச்சிட்டோம், கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி ஆயிடுச்சு, குழந்தை இருக்குது, எனக்கு இப்படி பண்ணுறாங்க என் ஹஸ்பண்டு, என் குழந்தைக்கு என் பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் ஆக போகுது, அவங்களுக்கு என் ஹஸ்பண்டுக்கு அஃபேர் இருக்குது, என் ஒய்ஃபுக்கு அஃபேர் இருக்குது. இந்த மாதிரியான போஸ்ட் வெட்டிங் வெரிஃபிகேஷனும் வரும். இந்த ப்ரீ வெட்டிங் வெரிஃபிகேஷனுக்கும் போஸ்ட் வெட்டிங் வெரிஃபிகேஷனுக்கும் என்ன மாடிஃபைடு வச்சுருந்தோம்னா, ப்ரீ வெட்டிங் வெரிஃபிகேஷன் ஒரு பர்சனை ரிசர்ச் பண்ணிவிட்டு அவங்க சரியாக இருக்காங்க இல்லைன்றதை ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு, சரியாக இல்லைன்னா அதோடு அவங்க போயிடுவாங்க, கட் ஆயிடுவாங்க. ஆனால் போஸ்ட் வெட்டிங் வெரிஃபிகேஷன் வந்து அப்படி கிடையாது. இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி அவங்க கூட அவங்கள வாழ்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும். சப்போஸ் அவங்க சரியில்லை அப்படின்னா டிவோர்ஸ்க்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். மற்ற ஏஜென்சி அதெல்லாம் எடுப்பாங்களா என்னன்னு தெரியாது. நம்ம ஏஜென்சி அதில் ரொம்ப துணிகரமாக நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிக்கோங்கன்ற வார்த்தையை இதுவரை எங்கேயும் யூஸ் பண்ணவே மாட்டோம். மேக்ஸிமம் அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்ணி எப்படி அவங்க வாழணுன்றத ட்ரெயினிங் கொடுப்போம். ஸோ இது வந்து போஸ்ட் வெட்டிங் வரும். டீனேஜ் மானிட்டரிங்கிறது வந்து செட்டில்டான வீட்டு பசங்க வந்து பப் கல்ச்சரு, பார் கல்ச்சரு, அதுக்கு தாண்டி இன்னும் வந்து கஞ்சா, இன்னும் நிறைய போதை பழக்கம் இருக்கும். ஸோ அவங்கள எப்படி மானிட்டரிங் பண்ணுறதுன்னு தெரியாது. வீட்டில் வந்து ஒரு மினி கூப்பர் கார் வாங்கி கொடுத்துருவாங்க, ஒரு ஹைஃபையான ஃபோன் இருக்கும், பாக்கெட் மணி வந்து ஒரு நாளைக்கு 20,000-30,000 செலவு பண்ணுவாங்க அந்த பசங்க. இவங்களெல்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மானிட்டரிங் பண்ணுறதுக்கு டீனேஜ் மானிட்டரிங்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ இந்த 3ஓட கிட்டத்தட்ட 10 வருஷமாக ட்ராவல் பண்ணியிருக்கேன் நான். இப்போ டெய்லி எங்களுக்கு வந்து என்கொயரி வந்து மினிமம் 20 என்கொயரி ரீச் ஆகும். என்கொயரி டீமுக்கு வந்து 20லேருந்து 25 கால்ஸ் டெய்லி ரீச் ஆகும். அந்த 20 என்கொயரியை எப்போ வந்து கேஸாக கன்வெர்ட் பண்ணணும், அவங்களுக்கு வந்து எப்போ வந்து தேவைப்படும்,
சில பேர் வந்து பர்சனலாக கேட்பாங்க, சில பேர் வந்து பக்கத்தில் உள்ளவங்களை தெரிஞ்சுக்கணும்னு கேட்பாங்க. இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி ஒரு 5 என்கொயரியாவது இங்கே வந்து கேஸாக ஃபைல் ஆயிரும். ஸோ இந்த 20 என்கொயரி பேசுவேன் நான் டெய்லி வந்து மக்கள்கிட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 8 ஸ்லாட்லேருந்து 10 ஸ்லாட் புக் பண்ணுவாங்க. ஒரு ஸ்லாட்டுக்கு வந்து 30 to 45 மினிட்ஸ். அப்போ இந்த 8 மணி நேரம் 8 விதமான பேஷண்ட்ஸை நான் பார்த்து பேசியிருக்கேன், கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 9 இயர்ஸாக. ஸோ இந்த 9 வருஷத்தோட வேலையும் ரிசர்ச் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிருச்சுன்னா, இப்போ எங்கிட்ட வந்து எல்லாருமே அட்மிட் ஆகுறாங்க, வந்து கேஸ் கொடுக்குறாங்க, ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு இம்பேக்ட் நடந்ததுக்கப்புறம் வர்றாங்க. ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுது, ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு அப்பா அம்மா எதிர்த்துட்டு பையனோட சேர்ந்து ஓடி போகுது. அதே பொண்ணு ஒரு 6 மாதம் கழிச்சு, இல்லை ஒரு வருஷம் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சு எங்களுக்கு கால் பண்ணி, இந்த பையனும் ஓடி போயிட்டான், அன்னைக்கு இந்த பொண்ணு ஓடி வந்துச்சு, இப்போ இந்த பையன் ஓடி போயிட்டான், அவனை கண்டுபிடிக்கணும்பாங்க. இது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் வந்து அரேஞ்சு மேரேஜ், அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஸோ இப்போ வந்து என்னோட மிஸ்ஸஸ்க்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இன்னொருத்தரோட லவ்வோட இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு, பாஸ்ட் லவ்வோட. இப்போ இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது ஒரு ஆக்சிடெண்ட். அதுக்கப்புறம் நம்மகிட்ட ரீச் அவுட் ஆகுறாங்க. அண்ட் தேர்டு வந்து, என் பையன் என் கையை மீறி போயிட்டான், நான் சொல்கிறத கேட்க மாட்டேன்றான், இந்த மாதிரி பசங்க கூட சேர்ந்து கூத்தடிக்கிறது. பொம்பளை பசங்க வந்து ஒரு நாளைக்கு லேட் நைட்டில் 4 மணி 5 மணிக்கு வர்றது, இந்த மாதிரி டீனேஜ் மானிட்டர், இது வந்து கையை மீறி போயிடுச்சு, ஆக்சிடென்ட். இதுக்கப்புறம் இங்கே வந்து அட்மிட் ஆகிறாங்க. மோஸ்ட் எல்லாருமே இந்த ஆக்சிடெண்ட்டை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இங்கே வந்து அட்மிட் ஆகிறாங்க. ஸோ இதை தான் இப்போ ரீடிசைன் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம்னா, இவங்க ஏன் ஆக்சிடெண்ட் ஆகுறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு இடத்துல எஜுகேஷன் இல்லை. என்ன எஜுகேஷன் இல்லை அப்படின்னா, எப்படி வந்து ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணணும், எந்தெந்த இடத்துலலாம் அவங்களுக்கு ட்விஸ்ட் வரும், எந்தெந்த இடத்துலலாம் அவங்களுக்கு வந்து இன்பேலன்சிங் ஃபீல் வரும், எந்தெந்த இடத்துலலாம் ஃபியர் கிரியேட் ஆகும், எந்தெந்த இடத்துலலாம் வந்து எமோஷ்னலாக அவங்க ஒரு ட்ராமாக்குள்ளே போய் அட்மிட் ஆகுறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து அவங்களுக்கு யாரும் இதுக்கு முன்னாடி சொல்லித்தரலன்னா சொல்லி தந்திருக்காங்க. எப்போ வரையும்னா, கிட்டத்தட்ட ஒரு 40-30 வருஷத்துக்கு முன்னாடி வரையும் இது பாரம்பரியமாக நடந்துட்டு இருக்கும். இந்த வேலையை யார் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, தாய் தகப்பனோட அப்பா அம்மா வீட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த எஜுகேஷன் தெரியாமல் போதிச்சுட்டு இருக்காங்க. தன்னோட மகன் புள்ள எங்கேயாவது போயிட்டு வந்தா, எப்போ வந்த, எதுக்கு போனா, இதெல்லாம் கேட்பாங்க. மக புள்ள என்னைக்காவது பார்க்க போனா என்ன ஏதுன்னு விசாரிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான மறைமுகமான எஜுகேஷன் வந்து எல்லாத்துக்கும் போயிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட நாகரிக வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கணவன் மனைவி 2 பேருமே வேலை பார்த்து தான் ஆகணும். இந்த சொசைட்டி மாதிரி நம்ம வாழணும்னா, ஒரு கார் வேணும், ஒரு வீடு வேணும்னா அதுக்கு 2 பேரும் எஃபர்ட் போட்டு ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, பேரண்ட்ஸ் ஒரு 5 வயசு 6 வயசுக்கு அப்புறம் 2 பேரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. வேலைக்கு போய் காசு சேர்த்துட்டு வருவாங்க, சேர்த்துட்டு வந்து வீடு வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க. இது நடக்கிறதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகும். 6 வயசுல விட்டுட்டு போன அந்த பையனுக்கு 16 வயசு ஆகும். 10 வருஷம் அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் குழந்தைக்கு எந்த ஒரு சப்ளிமெண்ட்ரியுமே இருக்காது. தாத்தா பாட்டி சப்ளிமெண்ட்ரி அது ஆகவே கட்டாயிடுச்சு. இப்போ யாருமே வந்து அவங்களோட சேர்த்து வச்சுக்கிறதே இல்லை, எல்லாமே இண்டிபெண்ட்டாக வாழ பழகிக்கிட்டாங்க. ஸோ அப்பா அம்மாவோட சப்ளிமெண்ட்ரியுமே இங்கே கட்டு. ஸோ இப்போ இந்த சப்ளிமெண்ட்ரியே இல்லாத அந்த சைல்டுக்கு எப்படி வாழணுன்ற டிசைனை யார் இங்கே சொல்லித்தர்றா அப்படின்னா, ரீல்ஸ், சினிமா, கேம், இந்த மாதிரி விஷயம்தான் இப்படி தான் வாழணுன்றத சினிமாட்டிக்கலாக ஒரு போர்ட்ரேட் பண்ணி இப்படி தான் வாழணுன்ற ஒரு டிசைனை ரெடி பண்ணி கையில் கொடுத்துட்றாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. இந்த மேரேஜ் எஜுகேஷன் நம்ம உருவாக்குனதுக்கு காரணம் என்னன்னா, இதுவரையும் பெண்டிங்கில் இருக்குல்ல டிவோர்ஸ், ஸோ அதுக்கு ஒரு ரேஷியோ வச்சிருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட 1955 ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ் நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ் எங்கே நடக்குது அப்படின்னா, மும்பையில் ருக்மபாயின்றவங்களுக்கு தான் நடக்குது. இயர் பார்த்தீங்கன்னா 1955. ஸோ இவங்களையும் இயரையும் எதுக்கு இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, 1955 டிவோர்ஸுன்ற ஒரு விஷயத்தை இந்தியா காதில் கேட்குது. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு சைல்டு மேரேஜ். இதுக்கு முன்னாடி டிவோர்ஸ்னு ஒன்றே கிடையாது. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, டிவோர்ஸ் ரேட்டிங் இருக்காது, உடன்கட்டை ஏறுதல்னு ஒரு பகுதி இருந்துச்சு. உங்களுக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னா, ஒரு கணவர் இறந்துட்டார் அப்படின்னா மனைவியை வந்து கணவரோட சேர்த்து வச்சு எரிச்சிருவாங்க. ஸோ இது கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ இந்த கொடூரமான வழக்க முறையிலிருந்து பரிணாமம் வளர்ச்சி அடைஞ்சி மன்னர் காலத்திலிருந்து பிரிட்டிஷ் வந்து பிரிட்டிஷோட வழிகாட்டுதலின் படியில் அப்படி போக போக முன்னேறி வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்ன பிரேக் பண்ணாங்கன்னா, கணவர் இறந்துட்டா உடன்கட்டை ஏற தேவையில்லை அப்படின்னு பிரேக் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வளர்ச்சி. அப்புறம் வந்து கணவர் பிடிக்கல அப்படின்னா டிவோர்ஸ் வாங்கிக்கலான்னு வந்துச்சு. அதோட ஃபஸ்ட்டு பேட்ச் தான் 1955 ருக்மபாயின்றவங்களுக்கு ஃபஸ்ட்டு டிவோர்ஸ் நடக்குது. இந்த ஃபஸ்ட்டு டிவோர்ஸ் நடக்கும்போது மக்கள் கணக்கெடுப்புன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அன்னைக்கோட மக்கள் தொகை வந்து 346 மில்லியன் இருந்தது. இதில் ஆண்கள் வேற பெண்கள் வேற தனியாக பிரித்தோம்னா எந்த ரேஷியோவில் அது ஃபிக்ஸ் ஆச்சுன்னா, 100 ஆண்களுக்கு வந்து
85 பெண்கள் இருந்தாங்க. பாலினமாக பிரித்தோம்னா 100 மேலுக்கு 85 ஃபீமேல் தான் அவைலபிலிட்டி அன்னைக்கு. ஒரு சின்ன விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, 100 மாப்பிள்ளை இருக்காங்க, 85 மணப்பெண் இருக்காங்க. இப்போ கல்யாணம் ஆகணும், எத்தனை பேர்த்துக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 15 பேர்த்துக்கு கல்யாணம் ஆகாது. யாரு கல்யாணம் ஆகாது? ஆண்களுக்கு. ஏன்னா இங்கே வந்து பெண்கள் டிமாண்டில் இருக்காங்க. அப்போ இந்த 15 பேர் சாமியாரை போக முடியாது, சன்னியாசியாக போக முடியாது. ஸோ இப்போ இவங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் என்னவா இருந்திருக்கும் அந்த காலகட்டத்தில்னா, இன்னொருத்தரோட மனைவியை வந்து மேரேஜ் பண்ணாதான் உண்டு. மேரேஜ் பண்ணணும், இல்லை அப்படின்னா அஃபேரில் இருக்கணும். கரெக்டு தானே? ஸோ இப்போ இந்த 15 பேருக்கு விதி அதுதான். ஸோ அதே இது இப்போ 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் கிட்டத்தட்ட பிரில்லியனில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. 1.46 பிரில்லியனில் வந்து மொத்த மக்கள் தொகை இருக்குது. இப்போ இதில் எவ்வளோ ஷார்ட்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, மெயில் கிட்டத்தட்ட 56% இருக்காங்க, ஃபீமேல் வந்து 48% இருக்காங்க. இதில் எவ்வளோ ஷார்ட்டேஜ்னு தோராயமாக கணக்கு பண்ணணும் அப்படின்னா 45 மில்லியன் மேலுக்கு இப்போ ஃபீமேல் இல்லை. குறிப்பாக சொல்ல போனோம்னா 19 கிட்ஸ்க்கு, 90 பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட இவ்வளோ ஷார்ட்டேஜ் இருக்குது. இப்போ இந்த ஷார்ட்டேஜ் இங்கே என்ன மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, சேம் அங்கே நான் சொன்னது தான். இப்போ இவங்கெல்லாம் சாமியாராகவும் போக முடியாது. எத்தனை பேர்? ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, கிட்டத்தட்ட 45 மில்லியன் மேலுக்கு வந்து இப்போ ஃபீமேல் இல்லை. ஸோ இப்போ ஆப்வியஸ்லி என்ன ஆகும் அப்படின்னா, இன்னொருட மனைவியோ யாரையோ, சப்போஸ் அவங்க ரொம்ப கலாச்சாரம் மாறிடுச்சு, இப்போ மனைவின்லாம் கிடையாது, இப்போ வந்து சித்தி பொண்ணு, பெரியம்மா பொண்ணு, சொந்த அக்கா, சொந்த தங்கச்சி, இப்படியெல்லாம் வந்துருச்சு. இதை கேட்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் காது கூச தான் செய்யும். ஆனால் நாங்கள் அதெல்லாம் கேட்டிருக்கோம். ஸோ நான் கேட்காம நானும் ஒரு இமேஜினில் இதை ப்ரெசென்ட் பண்ணல. இந்த மாதிரியான கேசஸ் ரெக்கார்டு எங்கிட்ட இருக்குது. ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ இவங்களுக்கு வந்து ஃபீமேல் அந்த ஆக்ஸ்பெக்டில் தான் அவங்க பார்த்து இந்த மாதிரியான கலாச்சாரத்துக்குள்ளே போகிறாங்க. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ இன்னொரு மனைவியை போய் இவங்க போய் அப்ரோச் பண்ணால் அங்கே ஆப்வியஸ்லி என்ன நடக்கும்? சண்டை நடக்கும், அப்புறம் டிவோர்ஸ் நடக்கும். சரி, அந்த டிவோர்ஸ் ரேட்டிங் எவ்வளோ வெயிட்டிங் இருக்குன்னு பார்ப்போம். குடும்ப நல நீதிமன்றத்தில், ஹைகோர்ட்லேயா இருக்கட்டும், லோக் இருக்கட்டும், வாட்டபு மேபி, குடும்ப நல நீதிமன்றத்தில் இவ்வளோ கேஸ் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, இவன் கூட மனுஷனே வாழ முடியாது, எனக்கு இவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கான், இவ கூட மனுஷி வாழ முடியாது, இவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கா அப்படின்னு எப்போ அந்த வாயிலேருந்து வார்த்தை வரும்னா, சமையலறை அப்படின்றது ஒன்று தான் மொத்த குடும்பத்தையும் கட்டி இழுக்கிற ஒரு கோட்டை.